அவர்கள் முருகனுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து கனரகம் பண்ணி விழா எடுக்கிறது திராவிட மாடல் அரசு தான். முருகனுக்கு பெருமை சேர்த்து திராவிட மாடல் அரசு தான். சேகர்பாபு கரெக்டு. சேகர்பாபு அந்த எந்தெந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அருவாயத்தில் 36 ட்ரஸ்ட் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இப்போ பெரிய உதயநிதி பையன் பேருன்னா இன்பநிதி, அவன் பேரில் கூட ட்ரஸ்ட் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு இப்போ தெரியாது. நான் இருந்த வரைக்கும் பார்த்து 36 ட்ரஸ்ட் இருக்கு. எந்த ட்ரஸ்டிலிருந்து எந்த நயா பைசா இந்த முருகன் கோயிலுக்கெல்லாம் கும்பாபிஷேகம் பண்றதுக்கு கொடுத்தான்னு இவன் கொடுத்தான்னு அவன் சொல்லணும். ஒரு கோயில்ல பழனி கோயில் இருந்த வருமானத்தில் ஆண்டு முழுவதும் வர்ற வருமானத்தில் இருந்து 5% மட்டும் கூட செலவு பண்றதில்ல. அவங்க பக்தன் கொடுத்த காசு, அரோகரான் அவன் போட்ட காசு, அவன் நோய் தீர்னு போட்ட காசு, அந்த காசை பிச்சைக்கார நாய்கள் போல இதை கொள்ளையடிச்சுக்கிட்டு தெரிகிற ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் கும்பாபிஷேகம் பண்றான், ஆன்மீகத்தை போராட்டுறான். எதுக்கு பாராட்டுறான்? சரி, கோயில் நிதிகள் அத்தனையும் கணக்கு சொல்லு. எல்லா கோயில் வருமானத்தையும் கணக்கு சொல்லு. கோயிலுக்கு செலவு செஞ்ச கணக்கையும் சொல்லு. சும்மா பம்மாத் பண்றாங்க. யாரை ஏமாத்துறா? ஒருவேளை முதலமைச்சருடைய சம்சாரம் வேணா இடைக்கிட கொண்டு போய் பல ஊர்களில் கொடுத்துட்டு வந்து அது வேணா ஒத்துக்கலாம். அவங்க செஞ்சது அவங்க காசு, அதுதான் அவங்க காசு. கோயிலுக்கு செஞ்ச காசு துர்கா செஞ்சதுதான், அந்த அம்மையார் செஞ்சதுதான். மத்த எவன் செஞ்சா? அரசாங்க காசுங்க. அரசாங்க காசு கூட இல்ல, சாமி காசுங்க, கோயில் காசு. அவ்வளவு செஞ்சிருக்கிற கும்பாபிஷேகத்தை பட்டியல் போடுங்க. இங்க கேள்வி கேட்ட ஊடகவியலாளர் நாளை தினம் அவங்களுடைய ஆட்சியாளர்களை கேளுங்க. எங்க ஐயா, பள்ளி வருமானம் எவ்வளவு, திருச்செந்தூர் வருமானம் எவ்வளவு, திருத்தணி வருமானம் எவ்வளவு, சாமிமலை வருமானம் எவ்வளவு, ஆறுபடை வீட்டில் வருமானம் எவ்வளவு கேளுங்க. அந்த வருமானத்திலிருந்து எவ்வளவு செலவு பண்ணிருக்கு அந்த கோயிலுக்கு, இல்ல பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு. பால தண்டாயுதபாணி அருள்மிகு பால தண்டாயுதபாணி அறநிலைத்துறைனா அதுக்கு ஒரு 10 கோயில் இருக்கு. அந்த 10 கோயில 15 கோயிலா இருக்கும். அந்த கோயில்களுக்கெல்லாம் செஞ்சிருக்கியா செலவு? உனக்கு பரிவட்டம் கட்டுறான் பாரு, அந்த காசு கூட பத்தம் போட்ட காசு. நீ போய் பல்லழிச்சுக்கிட்டு பரிவட்டம் கட்டிட்டு வர்ற. முருகனுக்கு செய்யறதாது அவன் தட்டு நீ வாங்கி பழமே வாங்கி கொடுக்காம அங்க இருக்கிற பூஜையை பண்ணிவிட்டு ஒரு பெரிய வாழைப்பழம், செவ்வாழைப்பழம், அதுல பூ இதெல்லாம் வச்சு கொடுக்கறான். நீ இப்படி கை கட்டிட்டு வாங்கிட்டு வர்ற. பிச்சைக்காரன். சாமிக்கு வேணா செஞ்சிருக்கான், சாமி கொடுத்து திங்கிறான். சாமி கொடுத்த பஞ்சாமிரத டப்பா கூட பக்தம் போட்ட பஞ்சாமிரதம் அவன் காசு. இவங்க சொல்றது நல்லா கேட்பாங்க. கேட்கறவனுக்கு எல்லாம் இனிக்குன்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். கேட்பிராமலை மாதிரி ஆள் இல்ல, எவனும் இதெல்லாம் பேச மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அறநிலைத்துறை இவ்வளவு செஞ்சிச்சு. நான் செஞ்ச நீ யாரு? அறநிலைத்துறை இருந்து நீ எவ்வளவு பண்ணிருக்க? அதான் திருப்பி கேட்கறீங்க. சொல்லு நாளைக்கு. ஃப்ராடு. கோயிலுக்கு செய்யறன்னு சொல்லி சாமி இல்லைங்கிறான இவனுக்கு எனக்கு இதை பத்தி. திராவிட மாடல் ஆட்சிக்கு பகுத்தறிவாதம் தான், கடவுள் மறுப்பு கொள்கை தான். இல்லைன்னு சொல்றீல்ல, விட்டுட்டு போயா? விட்டுறியாத? கோயில் நீ சொல்லியா சர்க்கார் வச்சா கோயில் கட்டலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.